அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இன்டெக்ரல் tan x மைனஸ் 2 cot x ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கதை f of xன்னு எடுத்து எழுதிக்கணும். இப்போது ப்ராக்கெட்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். tan x மைனஸ் 2 cot x கா ஹோல் ஸ்கொயர். இது பார்க்க எப்படி இருக்குது? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா? அப்போது இதை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இதை பின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போது a ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab இதே மாதிரி எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகேவா? tan ஸ்கொயர்ட் எக்ஸு இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு இங்கே 2 tan எக்ஸு, இங்கே 2 cot x இருக்குது. இந்த 2 and 2 மல்டிபிள் பண்ணால் 4 tan x cot x வந்துருச்சா? அதுக்கப்புறம் இது ரெண்டையும் அப்படியே எடுத்து சேமாக கீழே எழுதிக்கிறோம். மைனஸ் 4 tan எக்ஸு cot x பண்ணோம்னா நமக்கு டேரக்ட் ஃபார்முலா 1/tan x. tan x கேன்சல் ஆயிரும். இந்த -4 அப்படியே கீழே இறங்கிடுது. ஓகேவா? இங்கே இது எப்படி இருக்குது? இதுதான் நம்மளோட ஒய்யோட வேல்யூ. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதை y அப்படின்னு எடுத்துக்கிட்டு இன்டெக்ரல் போட்டுக்கிறோம், dx போட்டுக்கிறோம். அப்போ இந்த இன்டெக்ரலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி வருமா? அப்போ என்ன பண்ணணும்? tan ஸ்கொயர் எக்ஸை பண்ணால் secant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸு. இதெல்லாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கோம். இன்டெக்ரேஷனோட ஃபார்முலா பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போது 4 கான்ஸ்டன்ட் எப்போவுமே இன்டெக்ரலுக்கு வெளியே இருக்கணும். எடுத்தாச்சு. cot ஸ்கொயர் எக்ஸு அதை பண்ணால் cosecant ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 4 கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துருங்க. 4 இன்டெக்ரல் டிஎக்ஸு